பொதுவாக தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா முயலகன் மேலே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து பாதத்தை வைத்திருப்பார். அந்த முயலகனோட கையில் வந்து கேடயம் மற்றும் வாள் வந்து காணப்படும். இந்த தலத்தில் தட்சிணாமூர்த்தியோட பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முயலகனோட கையில் வந்து நாகம் காணப்படுறதுனால நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின் மேலே நீங்கும். அம்பாள் வந்து ஆடிப்பூர திருவிழா வந்து ரொம்ப சங்காபிஷேகம் 108 சங்குனால அம்பாள் சுவாமிக்கும் அம்பாளுக்கு 108 சங்குனால அபிஷேகங்கள் நடக்கும். ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற முப்பெரும் தேவியர் ஒரே கல்லிலானதை இருப்பாங்க. ஒரே கல்லில் முப்பெரும் தேவியர் இருப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மாலை 6 மணிக்கு மேலே அபிஷேகம் நல்ல எண்ணெயினால் சுத்தமான நல்ல எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வசனம் சாத்திட்டு போனாங்கன்னா திருமண தடைகள், நம்ம சேமித்து வைத்த செல்வம், யார் பணம் கொடுத்துருந்தோம் அவங்கள்ட்டேருந்து நம்ம திரும்ப வரலை அப்படிங்கிற உண்டான பூஜைகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு பிரகாரத்தில் வந்தீங்கன்னா இந்த நந்தி பகவான் வந்து பிரதோஷ காலத்தில் 4 to 6 பிரதோஷம், 2 பிரதோஷம், வளர்ப்புறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரதோஷத்தில் சுவாமிக்கு தயிர் அபிஷேகம் பண்ணாங்கன்னா புத்திர பாக்கியம் வந்து அவங்களுக்கு உடனடியாக தடைப்பட்ட புத்திர பாக்கியங்கள் உடனடியாக கைகூடுது இந்த நம்மளுடைய நந்தி பெருமான்கிட்ட. அதே மாதிரி நம்மளுடைய ஆலயத்தில் பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். இந்த தட்சிணாமூர்த்தி வந்து எல்லா ஆலயத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழே முயலகன் இருக்கும். அந்த முயலகன் கையில் கத்தியும் கேடயமும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி முயலகன் கையில் வந்து நாகப்பாம்பு வச்சுருப்பார். இடுப்பில் வந்து நாகப்பாம்பு வந்து சுற்றிருப்பார். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம திருமானூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு. அரியலூர்லேருந்து தஞ்சாவூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருமானூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம எழுதி அடையலாம். இந்த தலத்தை சுற்றி திருவையாறில் வந்து ஐயாரப்பர் ஆலயம் இருக்குது. அதே மாதிரி திருமலப்பாடியில் வைத்தியநாதர் ஆலயம் இருக்குது. கீழப்போலூரில் ஆலந்துறையார் ஆலயம் அப்படின்னு சொல்லி தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள் வந்து 3 ஆலயங்கள் இந்த தலத்துக்கு அருகிலேயே வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கீழே வந்து தேங்க்ஸ் பட்டன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் மற்றும் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயத்தில் 2 வாசல்கள் வந்து காணப்படுது. ஒரு வாசல் தெற்கு நோக்கியும் மறுவாசல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு முகமாக வந்து காணப்படுது. கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மொட்டகோபுரம் மட்டும்தான் வந்து காணப்படுது. தெற்கு வாயிலில் மட்டும்தான் காமாட்சி அம்மன் சன்னதிக்கு மட்டும் ராஜகோபுரம் வந்து காணப்படுது. கிழக்கு வாயிலில் வந்து ஒரு மொட்டகோபுரம் தான் வந்து காணப்படுது. கிழக்கு வாயிலில் வந்தோன்னா பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாங்க. கொடிமரம் வந்து இல்லை. பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்கள் வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். இப்போ நம்ம நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை தரிசனம் பண்ணிடலாம். நந்தி பவனை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ராஜராஜ சோழனோட பாட்டியான செம்பியன் மாதேவியால் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு பாண்டிய மன்னர்கள் மற்றும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை அந்த மன்னர்கள் உடையார்பாளையம் ஜமீன் போன்றவர்களால் வந்து இந்த ஆலயம் வந்து திருப்பணி வந்து செய்யப்பட்டிருக்கு. மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார நுழைந்தோன்னே விநாயகர் வந்து காணப்படுறாரு. வாங்க விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். துவாரபாலருக்கு அருகிலே வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு. இன்றைக்கி நம்ம தரிசனம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம். விநாயகரை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா வலதுபுறம் முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது. முருகபெருமானையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். துவாரபாலருக்கு வலதுபுறம் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. பாலமுருகனாக காணப்படுறாரு. முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதரை தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர். இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்கள், ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி போன்ற வைபவங்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. இந்த தலத்தில் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி காணப்படுறாரு. கைலாசநாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. கைலாசநாதரை தரிசனம் பண்ண பிறகு இப்போ வந்து காமாட்சி அம்மன் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து சாமி அம்பாள் இருவரை வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் ஒரே மண்டபத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. கைலாசநாதர் வந்து கிழக்கு நோக்கியும் காமாட்சி அம்மன் தெற்கு நோக்கியும் காணப்படுறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து கிழக்கு வாயில் வழியாக வந்ததுனால இப்போ தெற்கு வாயிலை நோக்கி வந்து சென்று காமாட்சி அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். காமாட்சி அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய துவாரபாலைகளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். துவாரபாலையிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளே சென்று தெற்கு நோக்கி அருள் பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல நின்று காமாட்சி அம்மன் மற்றும் கைலாசநாதரை வந்து நம்ம தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு தனி சிறப்பு.
இப்போ வந்து காமாட்சி அம்மனை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். பார்வதி உதகே ஹர மகாதேவா. நம்மளுடைய ஆலயம் வந்து திருமானூர், அரியலூர் மாவட்டம் திருமானூர் காமாட்சி அம்மன் துணை கைலாசநாத சுவாமி திருக்கோயில். இந்த நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமியும் அம்பாலையும் ஒரே இடத்துல நின்று தரிசனம் பண்ணலாம். அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது. அதனால் சுவாமிக்கு அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதியில் வந்து ஒரே இடத்துல நின்று தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆலயத்தில் பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். இந்த தட்சிணாமூர்த்தி வந்து எல்லா ஆலயத்துலையும் பார்த்தீங்கன்னா கீழே முயலகன் இருக்கும். அந்த முயலகன் கையில் கத்தியும் கேடயமும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி முயலகன் கையில் வந்து நாகப்பாம்பு வச்சுருப்பார். இடுப்பில் வந்து நாகப்பாம்பு வந்து சுற்றிருப்பார். வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கொண்டக்கடலை மாலையும் நிவேத்தியம் பண்ணணும். மாலையை வந்து நிவேத்தியம் பண்ணி நெய்விளக்கு ஏற்றிட்டு போனாங்கன்னா அந்த நாகதோஷத்துலேருந்து விடுபட்டுருவாங்க. அதே மாதிரி தொடர்ந்து பிரகாரத்தில் வந்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற முப்பெரும் தேவியர் ஒரே கல்லில் ஆனதை இருப்பாங்க. ஒரே கல்லில் முப்பெரும் தேவியர் இருப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு வந்து மாலை 6 மணிக்கு மேலே அபிஷேகம் நல்ல எண்ணெயினால், சுத்தமான நல்ல எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வசனம் சாத்திட்டு போனாங்கன்னா திருமண தடைகள், நம்ம சேமித்து வைத்த செல்வம், யார் பணம் கொடுத்துருந்தோம் அவங்கள்ட்டேருந்து நம்ம திரும்ப வரலை அப்படிங்கிற உண்டான பூஜைகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நமக்கு பிரகாரத்தில் வந்தீங்கன்னா இந்த நந்தி பகவான் வந்து பிரதோஷ காலத்தில் 4 to 6 பிரதோஷம், 2 பிரதோஷம், வளர்ப்புறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் 2மே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரதோஷத்தில் சுவாமிக்கு தயிர் அபிஷேகம் பண்ணாங்கன்னா புத்திர பாக்கியம் வந்து அவங்களுக்கு உடனடியாக தடைப்பட்ட புத்திர பாக்கியங்கள் உடனடியாக கைகூடுது இந்த நம்மளுடைய நந்தி பெருமான்கிட்ட. அதே மாதிரி கார்த்திகை 12 மாத கார்த்திகைக்கும் புறப்பாடு இருக்குது. 12 மாத பூஜைகள், கார்த்திகைக்கு பூஜைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. மாசி மகம் தீர்த்தம் வந்து கொள்ளட தீர்த்தம், நம்ம சுவாமிக்கு வந்து தீர்த்தம் கொள்ளட தீர்த்தம், மாசி மகம் திருவிழா நடக்கும். மகா சிவராத்திரி 4 கால பூஜைகள் இவை சிறப்பாக நடக்கும். அதை தொடர்ந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து சுவாமிக்கு வந்து ராஜகோபுரங்கள் கிடையாது. அம்பாளுக்கு மட்டும்தான் ராஜகோபுரம் இருக்குது, சுவாமிக்கு ராஜகோபுரம் கிடையாது. அம்பாள் வந்து ஆடிப்பூர திருவிழா வந்து ரொம்ப சங்காபிஷேகம் 108 சங்குனால சுவாமிக்கும் அம்பாளுக்கு 108 சங்குனால அபிஷேகங்கள் நடக்கும். நம்மளுடைய சிவாலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமானூர். எப்படி வரணும்னா தஞ்சை டு அரியலூர் ரூட்டில் திருமானூர்ங்கிற ஸ்டாப்பில் இறங்கினா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய சிவாலயம் அமைஞ்சிருக்கும். இந்த கோயில் நட திறந்துருக்கு. சுவாமியினுடைய நட வந்து காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும், 11:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். தொடர்ந்து மாலையில் 4:30 மணிக்கு ஓப்பன் ஆகும், 8 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து மேலும் பார்க்கலாம். ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வரும்போது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து காணப்படுறாரு. நர்தன விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வந்து கொண்டைக்கடலையை நைவேத்தியம் செய்து தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். பொதுவாக தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா முயலகன் மேலே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து பாதத்தை வைத்திருப்பார். அந்த முயலகனோட கையில் வந்து கேடயம் மற்றும் வாள் வந்து காணப்படும். இந்த தலத்தில் தட்சிணாமூர்த்தியோட பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய முயலகனோட கையில் வந்து நாகம் காணப்படுறதுனால நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின் மேலே நீங்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நாகதோஷத்தால் மிகவும் பாதிப்பு உள்ளாகி அவங்களுக்கு வந்து திருமணமே ஆகாமல் ரொம்ப வந்து பாதிப்பாக காணப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். இந்த மாதிரி அமைப்புள்ள முயலகனை வந்து நம்ம இந்த தலத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். பொதுவாக எல்லா சிவாலயங்களையும் முயலகனோட கையில் வந்து வாள் மற்றும் கேடயம் வந்து காணப்படும். இந்த தலத்தில் வந்து நாகத்தை வந்து ஏந்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதனால தான் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தட்சிணாமூர்த்தியை அவர் வந்து காணப்படுறாரு. தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி சர்பத்தை வந்து நம்ம வந்து தெரிந்தோ தெரியாமலோ வந்து அடித்து கொண்டு இருந்தாலும் நமக்கு வந்து நாகதோஷம் ஏற்படும். அந்த மாதிரி பாதிப்பு உள்ளவர்களும் அது நீங்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம். இந்த இடத்துல வந்து லிங்கோத்பவர் வந்து காணப்படுறாரு. லிங்கோத்பவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. லிங்கோத்பவருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா பிரம்மா வந்து அன்னப்பச்சி பறவை ரூபம் கொண்டு மேலே வந்து சிவபெருமானோட முடிப்பகுதியை காண சென்ற கோலம், கால் பகுதியில் வந்து வராகரோட ரூபம் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது. லிங்கோத்பவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம்.
இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் கைலாசநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அம்பாலோட திருநாமம் காமாட்சியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக கொள்ளிடம் வந்து காணப்படுது. கஜ பிரதிஷ்டை விமான அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தோட மூலவரோட விமானம் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் வந்து தலைவிருட்சமாக வில்வமரம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது. விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வந்து நம்ம திங்கக்கிழமையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும். சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆலயமானது காணப்படுது. விநாயகரை நம்ம வந்து தரிசனம் செய்து முடிச்சாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு. முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த முருகபெருமானை சஷ்டியில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமையில் வந்து நம்ம இந்த முருகபெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நம்ம விட்டு நீங்கும். வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமானை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. முருகபெருமானை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நரசிம்மரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இதுதான் வந்து நரசிம்மர் சன்னதி இருக்கக்கூடிய பகுதி. நரசிம்மர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவருக்கு பிரதோஷம் மற்றும் சுவாதியில் வந்து நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். அடுத்தது மகாலட்சுமி அன்னியோட சன்னதி வந்து காணப்படுது. மகாலட்சுமி அன்னியை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னியை வெள்ளிக்கிழமையில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளம் வந்து பெருக்கும். மேலும் ஒரு சிறப்பாக இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை மற்றும் ஜேஷ்டா தேவி இருவரும் இணைந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி அன்னையை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து செல்வ வளம் வந்து பெருகும். நாம் சம்பாதித்த செல்வம் வந்து தேவையற்ற முறையில் செலவு அழியாமல் இருக்க அந்த செல்வம் வந்து நல்ல முறையில் வந்து சேமிப்பு அடைகிறதுக்கு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவியை வந்து நம்ம வழிபாடு செய்யணும். மேலும் வந்து வராகடன் வந்து வசூலாகிறதுக்கும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னை வந்து வழிபாடு செய்கிறாங்க. இப்போ வந்து மகாலட்சுமி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த அன்னையை வந்து நாம் வெள்ளிக்கிழமையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் அனைத்தும் லாபகரமாக இயங்கும். மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து காசி விஸ்வநாதர் வந்து காணப்படுறாரு. இவரை நம்ம வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். இந்த இடத்துல வந்து வைத்தியநாதர் வந்து காணப்படுறாரு. வைத்தியநாதரை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த வைத்தியநாதரை நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். வைத்தியநாதருக்கு அருகில் வந்து நந்திபவன் மற்றும் பலிபீடம் வந்து காணப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து ஜேஷ்டா தேவி அன்னை வந்து காணப்படுறாங்க. இந்த ஜேஷ்டா தேவி அன்னைக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசையில் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி அன்னையோட அருள்னால வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் வந்து நிலையாக வந்து நமக்கு வந்து சேமிப்பாக இருக்கக்கூடிய அந்த வரத்தை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் ஜேஷ்டா தேவி அன்னை வந்து காணப்படுறாங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும், அந்த பணத்தை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஜேஷ்டா தேவி அன்னை அமாவாசையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நல்ல முறையில் வந்து சேமிப்பாகும். மகாலட்சுமி அன்னை கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் ஜேஷ்டா தேவி அன்னை காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்து நிறையா கடன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கடன் கொடுத்த அந்த பணம் வந்து வசூல் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய கடன் வந்து நல்ல முறையில் வசூலாகும். பணம் வந்து நிறையா சேமிப்பாகிறதுக்கு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட சன்னதி வந்து காணப்படுது. பிரம்மதேவரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில் நாம் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். பிரம்மதேவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிடலாம். இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் சன்னதியோட விமானம் வந்து காணப்படுது. இந்த தலத்துக்கு அருகில் தான் திருமலப்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய வைத்தியநாதர் ஆலயம் வந்து காணப்படுது. சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி துர்க்கையணி வந்து காணப்படுறாங்க. துர்க்கையணி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்க்கையணி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நம்ம விட்டு நீங்கும். துர்க்கையணி ராகு பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையணியை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தடை அனைத்து நம்ம விட்டு நீங்கும். துர்க்கையணியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வந்துட்டுருக்கோம். இந்த ஆலயத்தில் திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சித்திரை வருட பிறப்பு
மாதாந்திர பிரதோஷம், வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, விஜயதசமி, தீபாவளி, ஐப்பசியில் வரக்கூடிய அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை வைபவம், திருவாதிரை, சங்கராந்தி, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களோட சன்னதி காணப்படுது. நவகிரகங்களை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த நவகிரகங்களை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். நவகிரகங்களை தரிசனம் செய்துட்டு நவகிரகங்களை வலம் வந்துட்டுருக்கோம். இந்த ஆலயம் காலையில் 6 மணிக்கு திறந்தாங்க அப்படின்னா 11:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலையில் 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தோட அர்ச்சகரோட எண்ணை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஆலயத்துக்கு வரவங்க அவரோட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டுட்டு இந்த ஆலயத்துக்கு தரிசனம் செய்யலாம். பிரதி மாதம் அமாவாசையில் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது. இப்போ நவகிரகங்களை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பைரவர் காணப்படுறாரு, சூரிய பகவான் காணப்படுறாரு. பைரவர் மற்றும் சூரிய பகவான் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை நாம் தேய்பிறை அஷ்டமியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளை நீங்கும். பைரவருக்கு எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா சர்பத்தோட சிலை காணப்படுது. மேலே இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ருக்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் பைரவர் சனீஸ்வர பகவானோட அதிதேவதையாக காணப்படுவதனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு சனிக்கிழமையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். திருமானூரில் அருள் பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வளம் வரலாம். எவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருமானூரில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியநாதர் ஆலயம் கண்டராதித்ய சோழனோட மனைவியான செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் கொள்ளிடம் ஆற்றோட வடகரை பகுதியில் அமைந்து காணப்படுது. பழங்காலத்தில் இந்த ஊர் தியாக வினோதன ஆற்றூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி திருமானூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு பிரதோஷ வேளையில் தயிர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. அதனால திருமணம் கைகூடி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு இங்கு அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு தயிர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலாம் நீங்கி மிக விரைவிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் மகாலட்சுமி அன்னை நமக்கு வழங்கக்கூடிய செல்வம் நிலையாக நிலைத்திருக்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னை வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி அன்னையும் அவங்களோட மூத்த சகோதரியான ஜேஷ்டா தேவியும் அருகருகே இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மகாலட்சுமி நமக்கு வழங்கக்கூடிய அந்த செல்வத்தை நிலைநிறுத்த இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னை அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னை அமாவாசையில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வரா கடன்கள்லாம் வசூலாகும். மகாலட்சுமி அன்னை நமக்கு வழங்கக்கூடிய செல்வம் நமக்கு நிலையாக தங்கி இருக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். நாகதோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் தட்சிணாமூர்த்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட பாதத்தில் இருக்கக்கூடிய முயலவனோட கையில் நாகம் காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். திருமானூரில் அருள் பாலிக்கக்கூடிய காமாட்சியம்மன் உடனுரை கைலாசநாதர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.